ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இனியா இருந்துக்கிட்டு எப்படி ஒரு வழியாக சாதிச்சிட்டாங்க. அவங்களுடைய சாதனைக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு அந்த திவ்யான்னு தான் சொல்லலாம். ஏன்னா அவங்க இருந்துக்கிட்டு ரீவேல்யூவேஷன் அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதுக்கு அந்த பிரின்சிபல் முடியவே முடியாது, ஒத்த கால நின்றுதான். அதுக்கப்புறம் எப்படி ஒரு வழியாக விக்ரமோட ஐடியாவை கேட்டு மீடியாவெல்லாம் வர வச்சு இந்த ஸ்கூல்லேயே பெரிய கிரண்டகலத்தையும் உருவாக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டு ரீவேல்யூவேஷன் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து அப்ளை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ரிசல்ட் வருமா வராதா, எப்போ வரும், எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வமாக காத்துட்டு இருக்காங்க திவ்யா. அந்த நேரத்தில் ஒரு அழகான ஒரு ரிப்போர்ட்டர் வந்து சொல்றாரு, நீங்கள் கஷ்டப்பட்டதுக்கு எல்லாமே பலன் கிடைக்க போகுது. நீங்கள் இந்த அளவு உறுதியாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அவங்க வெற்றி அடைய போகிறாங்கன்னு தான் அர்த்தம். நீங்கள் எதுக்கு கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே அழகான ஒரு தத்துவம் மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்க கேட்க காதில் தேன் போயிற மாதிரி இருக்குது இந்த திவ்யாவுக்கும் இனியாவுக்கும். உடனே அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷத்துக்கு அளவே இல்லைன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் வர்றதுக்கான நேரம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ரொம்பவே சந்தோஷமாக இருந்த ரெண்டு பேரோட முகத்தில் இன்னும் பூரிக்கிற ஒரு சந்தோஷம் வந்துருச்சு. ஏன்னா இத்தனை பேர் நமக்காக சப்போர்ட்டுக்கு இருக்காங்கன்னா கண்டிப்பா நமக்கு நல்லது தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பயங்கர சந்தோஷத்தோட இருக்காங்க. அதுக்கு அந்த சந்தோஷத்தை கொண்டாடுற நேரமாக வந்து அவங்க வந்து பாஸ் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் சொல்லவா வேணும், அவங்களுக்கு அப்படியே வானத்துல ரெக்க கட்டி பறக்கிற மாதிரி இருக்குங்க. அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா ஒரு சாதனையை சாதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர இன்னோவேஷனோட இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லா டிவி நியூஸ் சேனல் எல்லாத்தையும் போட்டு ரொம்பவே பாராட்டுறாங்க. ஒரு நல்ல மார்க் தான் அவங்க எடுத்திருக்காங்க. வீட்லயே இருந்து படிச்சு நல்ல மார்க் வாங்குறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. கண்டிப்பா நீங்க நல்லா வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பாராட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு இதுல வந்து டிவியில போட்டு அவங்களுக்கு கோல்டு கப்பு மெடல் எல்லாம் கொடுக்குறாங்க. அதை பார்த்ததுமே அவங்க அம்மாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அதுக்கும் மேல சந்தோஷப்படுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இனியாதான். என்னதான் நம்ம மார்க் வாங்கலனாலும் எப்பவுமே நமக்கு மேல அக்கறை இருக்கவங்களும் நம்மளை வந்து கௌரவப்படுத்துறவங்க நம்ம ஆசிரியர்கள் தாங்க. நம்ம வந்து சின்ன வயசுல இருந்து படிச்சிருப்போம். நம்ம டீச்சர்ஸ் தான் நம்மளை வந்து என்கரேஜும் பண்ணுவாங்க, சந்தோஷம் பண்ணுவாங்க. என்ன ஒண்ணு அவங்களை வந்து நம்ம ஆஃப் ஸ்கிரீன்ல வச்சிருக்கோமே தவிர ஆன் ஸ்கிரீன்ல யாருமே வச்சுக்கிறது இல்லை. அந்த மாதிரி தான் இப்போ. ஆனாலும் இனியா மேல இருக்க அக்கறைனாலையும் பாசத்தினாலையும் அந்த திவ்யா இருந்துக்கிட்டு என்னுடைய சந்தோஷத்துக்கும் என்னுடைய வெற்றிக்கு காரணம் இனியாக்கா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கௌரவிக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களோட ஆசிரியர்கள் மேல ஒவ்வொரு இதுலயும் மரியாதையும் பாசமும் தைரியமும் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் எல்லாருமே நல்லாவும் படிக்கலாம், நல்ல மார்க்கும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இனியா எல்லாருக்கும் ஒரு அட்வைஸை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த திவ்யாவுக்கு நீ இனிமேல் நல்லா படிச்சு உன்னோட வாழ்க்கையில அடுத்த அடிக்கு போக போற, நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டி தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் மோஸ்ட் கட்டிங் ஆயிடுது. முக்கியமாக நல்ல சிவத்துக்கு ஏன்னா இது எதுவும் பண்ணாம இப்படி ஊரை சுத்தின்னு இருக்காள் என்னடா. அதுக்கப்புறம் எல்லாருமே இனியாவை பாராட்டுறாங்க. அதை பார்த்த உடனே மூக்கு வேத்துறது. முக்கியமா அந்த அமுதாக்கு இவங்களுக்கு மூக்கு வேத்தாயனா வேக்கலன்னா விக்ரம் தாங்க அங்க தூக்கி